புரட்டாசி மாத ஸ்பெஷல்ல 30 நாள் 30 பெருமாள் கோயில்கள் சீரிஸ்ல இன்னைக்கு டே 7ல இருக்கும். 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணாவும் திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தாற்படியாக போற்றி வணங்கக்கூடிய கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி கோவில் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது கிபி 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சோழர்கள் மற்றும் நாயக்கர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் 11 நிலை ராஜகோபுரத்தை கொண்டதா இருக்கு. அதாவது பெருமாள் அவர் வைகுண்டத்திலிருந்து தேரின் மூலமாக பூலோகம் வந்தடைந்து தன் துணைவியாரான கோமணவள்ளி தாயாரை திருமணம் செய்கிற நிகழ்வு தான் இந்த கோயிலோட வரலாறா சொல்றாங்க. அதனாலேயே இந்த கோயிலோட கருவறை 2 குதிரைகள் 2 யானைகள் தேரை இழுத்து செல்ற மாதிரியான வடிவமைப்புல வடிவமைச்சிருக்காங்க. இது சிற்பக்கலைக்கு மிகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய பிரம்மாண்டமா திகழுது. அது மட்டும் இல்லாம இவர் வைகுண்டத்திலிருந்து அந்த தேர்ல வரும்பொழுது தன் கைகளில் வில்லேந்தி வந்திருக்காரு. சாரங்கபாணி அப்படின்னா கைகளில் வில்லேந்தியவன் பொருள். அதனாலேயே இந்த கோயிலுக்கு சாரங்கபாணி அப்படின்னு பேர் வந்திருக்கு. இது தவிர இந்த பெருமாளை ஆறாவமுதன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க இருக்கிற பெருமாள் உத்தன சயன கோலத்துல காட்சி தராரு. ஏன் அப்படின்னா இந்த கோவில்ல வந்துட்டு படுக்கையிலிருந்து பாதி எழுந்த நிலை அப்படின்ற ஒரு தோற்றத்துல தான் காட்சி தராரு. அந்த நிலைக்கு உத்தன சயன கோலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் இந்த கோயிலோட சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி வரலாறு, கலை மற்றும் இறையருள் இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கொண்டிருக்கிற ஒரு சிறப்பான கோவில் தான் நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற ஸ்ரீ சாரங்கபாணி கோவில். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த கோவிலையும் நீங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணிடுங்க.